ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் என்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் ஒரு அவர் சொசைட்டி சேனலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாப் எலக்ட்ரிக்கல் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது பார்ட் 3 ஆக்சுவலாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட், அதாவது அவர் சொசைட்டி சேனலில் போயிட்டு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. அது இல்லாமல் நிறைய டாபிக்ஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக கவர் பண்ணியிருப்பேன். முக்கியமாக இன்ஜினியரிங் டாபிக்ஸ் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is the standard requirement of AC voltage supplied by electricity board as per Tamil Nadu Electricity Regulatory Commission's code and regulations? ஸோ தமிழ்நாடு ரெகுலேட்டரி கமிஷன் என்ன ஸ்டாண்டர்ட், ஆக்சுவலாக வோல்டேஜ்னால் என்ன வோல்டேஜ் இருக்கணும், எவ்வளோக்குள்ளே அந்த வேரியேஷன் இருக்கலாம் லிமிட்டு அப்படின்றது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இது மாதிரி என்ன கேட்டகரியாக நான் டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் அப்படின்னா 250 வோல்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6% வேரியேஷன் இருக்கலாம். இதுதான் நார்ம்ஸு. அதேமாதிரி மீடியம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 250 வோல்ட் டு 650 வோல்ட், இதுதான் மீடியம் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 6% வேரியேஷன் இருக்கலாம் அதுலேயும். அதேமாதிரி ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா மோர் தென் 650 வோல்ட் டு 33 kV வரைக்குமே நம்ம ஹை வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 6% ஹையர் சைடு இருக்கணும், வேரியேஷன் இருக்கலாம். லோயர் சைடுன்னு போகும்போது -9% வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் ஹை வோல்டேஜோட நார்ம்ஸ். அதே எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ், எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 33 kV தான் எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் சொல்லுவோம். ஹை டென்ஷன் சொல்லும்போது ப்ளஸ் 10% ஹையர் சைட்லையும், லோவர் சைடில் 12.5% லோயர் சைட்லையும் சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நம்ம 58 சொல்கிறீங்க இல்லையா, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3% இருக்கலாம். ஸோ இதுதான் வோல்டேஜ் நார்ம்ஸ். இது சொன்னால், இது கேள்வி கேட்டால் நீங்கள் இது பதில் சொல்ல தெரியணும். ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் கேள்வி. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஃபேக்டரு, டைவர்சிட்டி ஃபேக்டரு, பிளான்ட் லோட் ஃபேக்டர், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் தெரியும் இந்த கனெக்டட் லோட்னா என்னன்ட்டு. ஸோ கனெக்டட் லோடுன்னு சொல்லும்போது எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் கிலோவாட் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் கனெக்டட் லோடாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? என்ன கெப்பாசிட்டி இருக்குங்களே, ஒரு மோட்டருக்கும் சரி, ஒரு ஏசி எக்யூப்மெண்ட்டாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அது இதெல்லாம் டோட்டல் எல்லா லோடும் சேர்த்திங்கன்னா அது கனெக்டட் லோடு. அது ஆப்ரேஷனில் இருந்தாலும் சரி, ஸ்டாண்ட் பையில் இருந்தாலும் சரி, எல்லா லோடும் எலக்ட்ரிக்கலில் எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே கனெக்டட் லோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்லேயும் ஸ்டாண்ட் பை ஓடாது. நார்மலாக ஆப்ரேஷனில் ஒரு பம்ப் இருக்குன்னா இன்னொரு ஸ்டாண்ட் பையில் இருக்கும். ஸோ என்ன லோடு ஒரு பில்டிங்லேயும் இருக்கும், மேக்ஸிமம் லோடு அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரன்னிங்கில் இருக்கும், பீக் ஹவர்ஸில் எவ்வளோ ரன்னிங்கில் இருக்கும், டிமாண்ட் ஃபேக்டர்னு எடுத்துக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் நான். ஸோ இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் டிமாண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கினீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அது ஓவராலாக டிமாண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதில் டிமாண்ட் ஃபேக்டர்னா என்ன, அதுதான் டிமாண்ட் ஃபேக்டர். டிமாண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஓவரால் மேக்ஸிமம் டிமாண்ட் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் கனெக்டட் லோட். ஸோ இதுதான் எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், இவ்வளோ கனெக்டட் லோடு இருந்தாலும் அதில் எவ்வளோ மேக்ஸிமமாக டிமாண்ட் தேவைப்படுது, அதுதான் டிமாண்ட் ஃபேக்டர். நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக லெஸ் தென் 1 தான் இருக்கணும். ஐடியல்னா ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். ஓகேங்க, ஐடியல்னா பர்ஃபெக்டாக அது வராது. எப்பவுமே ப்ராக்டிக்கல் பர்பஸில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கும். அதே டைவர்சிட்டி ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் டிமாண்ட் இருக்குல்ல, சம் ஆஃப் இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் டிமாண்ட். ஏற்கனவே சொன்னது என்னது, ஓவரால் மேக்ஸிமம் டிமாண்ட் சொன்னேன். அதில் ஒரே நேரத்தில் பீக் ஹவர்ஸ்லன்னு வச்சிங்களேன், பீக் ஹவர்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ லோடு அதை தான் நம்ம எடுத்துக்குவோம். அது டிமாண்ட் ஒரே நேரத்தில் அட் எ டைம். இதில் எப்படின்னா எல்லா இண்டிவிஜுவல் மேக்ஸிமம், ஒரு பில்டிங் தான் எல்லா இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் டிமாண்ட் எடுத்துக்கிறோம், டிவைடட் பை ஓவரால் மேக்ஸிமம் டிமாண்ட். இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைவர்சிட்டி ஃபேக்டர் கிடைக்கும். அது எப்பவுமே கிரேட்டர் தென் 1 தான் இருக்கணும், அது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஓவரால் மேக்ஸிமம் டிமாண்டோட எல்லாத்தையும் கூட்டிருந்தீங்கன்னா, எல்லா டிமாண்டும் இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் கூட்டினீங்க கண்டிப்பாக 1க்கு மேலே தானே இருக்கணும். அதனால் டைவர்சிட்டி ஃபேக்டர் 1க்கு மேலே இருக்கும், தெரிஞ்சுங்க. அடுத்தது இதெல்லாம் எப்போ தேவைப்படுதுன்னா, முதல்ல ஒரு பில்டிங்கை ப்ராக்டிக்கலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டிலாம் டிசைன் பண்ணும்போது தேவைப்படுது. ஓகேங்களா? இது அடுத்தது பார்த்திங்கன்னா பிளான்ட் லோட் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் டிமாண்ட். எல்லா ஆவரேஜ் எடுத்துக்கணும். இப்போ 3 பில்டிங் இருக்குன்னா அந்த 3 பில்டிங்கில் ஒரு பில்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் 25 கிலோவாட்டு. இப்போ இதில் ட்ராயிங் இதில் இருக்கிற ஷீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் போட்டிருக்கேன். அதில் 25, 20, 13 இருக்குன்னு வச்சுங்க. அது டோட்டலாக இப்போ டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 3 பில்டிங் டிவைட் பை 3 போட்டிங்கன்னா ஆவரேஜ் ஒரு பில்டிங்க்கு மேக்ஸிமம் டிமாண்ட் எவ்வளோன்னு தெரியும். அதை டிவைடட் பை ஓவரால் மேக்ஸிமம் டிமாண்ட்.
ஸோ ஓவராலாக எவ்வளோ மேக்ஸிமம் டிமாண்டு மொத்தமாக அட் டைம் பீக் ஹவர்ஸில் அப்படின்றது பண்ணிங்கன்னா அது வந்து 0.74 வரும். இதுவும் வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கணும். ஸோ இதுதாங்க டிமாண்ட் ஃபேக்டர் என்ன, டைவர்சிட்டி ஃபேக்டர் என்ன, பிளான்ட் லோட் ஃபேக்டர்னா என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். நல்லா பார்த்துங்க இதை இன்னொரு முறை கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹார்மானிக்ஸ். இந்த இதுதான் இப்போ ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து இப்போ எல்லாருமே செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹார்மானிக்ஸ் எல்லா எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்தில். இதில் என்ன சொல்கிறாங்க இப்போ ஹார்மானிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. ஹார்மானிக்ஸ் இஸ் ஏ வோல்டேஜ் ஆர் கரண்ட் அட் எ மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சிஸ்டம். ஹார்மானிக் வந்து வோல்டேஜ்லேயும் இருக்கலாம், இல்லை கரண்ட்லேயும் இருக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி ஏன் ஹார்மானிக் சொன்னால் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னது நம்ம 50 ஹெர்ட்ஸ். அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் இன்ட்டு இத்தனை பல மல்டிபிள்ஸ் இருக்குதுன்னா அதுதான் ஹார்மானிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ தேர்ட் ஹார்மானிக்னு ஒன்று இருக்குங்க. தேர்ட் ஹார்மானிக்னா நான் 3 × 50 ஹெர்ட்ஸ் 150 ஹெர்ட்ஸ். ஃபிஃப்த் ஹார்மானிக்னா நான் 250 ஹெர்ட்ஸ் 5 × 50 ஹெர்ட்ஸ். செவன்த் ஹார்மானிக்னா 350 ஹெர்ட்ஸ் 7 × 50. இது மாதிரி 3, 5, 7, 9 அப்படியே போயினே இருக்கும். அது இஷ்டத்துக்கும் இருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து அதோட அதிகமாக அதை பல மடங்கு பல மல்டிபிள்ஸாக இருக்கும் அந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இதெல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இதுதான் ஹார்மானிக்ஸ். ஓகேங்களா? இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஏன் இப்படி எப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்லலாம். நீங்கள் ப்ரொடியூஸ் பை தி ஆக்ஷன் ஆஃப் நான் லீனியர் லோட்ஸ். நான் லீனியர் லோட்லாம் என்னென்ன இருக்கோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபயரு, விஎஃப்டி, யூபிஎஸ், எலக்ட்ரானிக் பேலஸ்ட்டு, இது எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எதெல்லாம் கனெக்டாக இருக்குது இது மாதிரி ஐட்டம்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம ஹார்மானிக்ஸை க்ரியேட் பண்ணுற பொருள்கள். ஓகேங்களா? சரி, இந்த ஹார்மானிக்ஸ் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் பை ஹார்மானிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல தெரியணும். ஒன்று, நியூட்ரலில் வந்து ஓவர்லோட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வைண்டிங், டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் வந்து ஓவர் ஹீட் பண்ணணும். எப்படின்னா இந்த எடி கரண்ட்டும் ஹிஸ்டரி லாஸும் அதிகமாகும். ஓகேங்களா? அது இல்லாமல் சர்க்யூட் பிரேக்ஸ் ட்ரிப் ஆகும். எதனால் ட்ரிப் ஆகுதுன்னே தெரியாது நம்மளுக்கு. கடைசியில் பார்த்திங்கன்னா இது வந்து ஹார்மானிக்ஸாக கூட ரீசனாக இருக்கலாம். நியூசன்ஸ் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க அதை. அதுக்காக தான் விஷயம் கண்டுபிடிக்கலாம், இது ஒரு காரணம் சொல்லிவிடுவாங்கன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இதுவும் ஒரு ரீசன் தான். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆஃப் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் கெப்பாசிட்டர்ஸ். பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் ஓவராக லோட் பண்ணி கெப்பாசிட்டி ஃபெயிலியர் அதிகமாக வரும். ஏன்னா டயலக்ட்ரிக் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா ஓவர் வோல்டேஜ் வந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கேபிளும் ஹீட் ஆகும், கண்டக்டர் கேபிள். அப்புறம் இண்டக்ஷன் மோட்டரோட வைண்டிங் ஓவர் ஹீட் ஆகும். ஜென்ரேட்டர் எடுத்திங்கன்னா ரோட்டர் வந்து ஹீட் ஆகும். ஏன்னா நெட் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதில் இதெல்லாம் தேவையில்லாத அடிஷ்னல் லாஸஸ் தான் ஆக்சுவலாக பார்த்தா. ரிலே வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும், எதனால ஆகுதுன்னே தெரியாது. ஸோ ஃபால்ஸ் ட்ரிப்பிங் ஆகும். ஸோ இதெல்லாம் ஹார்மானிக்ஸ் இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில். அதனால தான் இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கமிஷன் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 கொண்டு வந்துட்டாங்க. வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஹார்மானிக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம், அதாவது டோட்டல் ஹார்மானிக் டிஸ்டார்ஷன் ஒரு வோல்டேஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% எக்ஸீட் ஆகக்கூடாதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா 8% எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் நார்ம்ஸு. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பவர் குவாலிட்டி அனலைசரில் போட்டு செக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்கம்மரில் இல்லை இபி சைடு இன்கம்மர் அவங்க செக் பண்ணுவாங்க, இபி ஆளுங்க. நம்ம சைடு செகண்டரி இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது இபியோட அவுட் கோயிங், அதாவது நமக்கு இன்கம்மிங்காக இருக்குது இல்லையா, அந்த இன்கம்மிங்கில் இப்போ இன்கம்மிங் பேனல் எம்இ பேனல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இல்லை எஸ்டி பேனல் இன்கம்மரில் செக் பண்ணலாம், இல்லை எஸ்டி பேனல் அவுட் கோயிங்கில் நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வைஸ் கூட செக் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லா இன்டர்வியூலையும் இந்த ஒரு கொஸ்டின் முக்கியமாக கேட்பாங்க, என்னென்னா வை எர்த்திங் இஸ் இம்பார்ட்டன்ட். இது பல விதமாக கேட்கலாம், நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதை நாங்கள் விளக்குறோம் உங்களுக்கு. ஸோ எர்த்திங் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்டையும் பாதுகாக்கும். ஸோ நாட் ஒன்லி இட் ப்ரொடெக்ட்ஸ் தி பர்சனல் பட் ஆல்சோ இட் ப்ரொடெக்ட்ஸ் தி எக்யூப்மெண்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எர்த்திங் ஒரு பாடி பண்ணுறீங்க, ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, ஏதோ இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, பாடியோட டச் ஆகுதுன்னா டக்குன்னு உடனே நாவும் எர்த் ஆகிடும். அதாவது லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து, அது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் எடுத்துக்கின்னு டக்குன்னு போய் எர்த்து கிரவுண்ட் ஆகிடும். ஸோ உங்களை வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும் பிரேக்கர் எல்லாம். இதே நீங்கள் எர்த்து பண்ணலைன்னா என்ன ஆகும், ஃபர்தராக வந்து இன்சுலேஷன் ஃபெயில் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகி மொத்தம் எரிஞ்சு பேர்ன் ஆகி அது வரைக்கும் வந்து ட்ரிப் ஆகலாம். முதல்ல அதெல்லாம் காலி பண்ணிவிடும், டேமேஜ் பண்ணிவிடும், அதுக்கப்புறமா ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எர்த்து பண்ணலாம், அவ்வளோ பிரச்சனை. அது இல்லாமல் ஹியூமனை வந்து நீ சப்போஸ் கை தொட்டால் கூட அந்த பாடியை உங்கள் மேலே பாஸ் ஆகாது கரண்ட். ஏன்னா ஏற்கனவே வந்து பாடியை வந்து எர்த்து பண்ணியிருந்தீங்கன்னா அது லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் எடுத்துக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஹை ரெசிஸ்டன்ஸ், அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளது ஹை ரெசிஸ்டன்ஸு. ஸோ அது லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து வழியாக போயிட்டு கிரவுண்ட் ஆகிடும். ஸோ அதனால் எக்யூப்மெண்ட்டை மட்டும் பாதுகாக்கலை, நம்மளையும் பாதுகாக்குது அப்படின்னு நீங்கள் கிளியராக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் லைட்னிங்லாம் வருதுன்னு வச்சுங்க, ஹை வோல்டேஜ் சர்ஜ் ஏதாவது வருது, இல்லை லைட்னிங் வருது,
அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எர்த்திங் இருந்ததுன்னா பக்காவாக லைட்டிங் அரெஸ்ட் வந்து எர்த்து பண்ணியிருந்தோன்னு வச்சிங்களேன், சூப்பராக அதில் வரையும் டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எர்த்திங் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஹவு எலக்ட்ரிக்கல் எர்த்திங் இஸ் கிளாசிஃபைடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து மெயின்லி என்னென்ன கன்சிஸ்ட் ஆகுது, 2 நான் கரண்ட் கேரிங் பார்ட்ஸ் தான். ஒன்று வந்து நியூட்ரல் ஆஃப் தி சிஸ்டம், இன்னொன்று வந்து ஃப்ரேம் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். இது ரெண்டுமே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் வந்து அதை தான் ரெண்டாக சொல்கிறாங்க. இது நியூட்ரல் எர்த்திங் ஒன்று சொல்கிறோம், எக்யூப்மெண்ட் எர்த்திங் சொல்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எர்த்திங் டைப் ஆஃப் எர்த்திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சரி, நியூட்ரல் எர்த்திங்னா என்ன? இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு எர்த் பை தி ஹெல்ப் ஆஃப் ஜிஐ வயர். ஒரு வந்து ஸ்டார் கனெக்டட் ஒரு வைண்டிங் இருக்குன்னா கண்டிப்பாக நியூட்ரல் எர்த் பண்ணிவிடுவாங்க. அது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கலாம், இல்லை வந்து வேறு எதுலையும் அதை இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச் டைப் ஆஃப் இந்த நியூட்ரல் எர்த்திங் ப்ரொவைட் இந்த ஜென்ரேட்டரில் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர், மோட்டர் இதில் தான் இருக்கும் இல்லையா, இது வந்து எர்த் பண்ணுவாங்க. ஸோ இந்த நியூட்ரல் எர்த்திங் தான் நம்ம சிஸ்டம் எர்த்திங்னு சொல்கிறோம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிஸ்டம் எர்த்திங்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நியூட்ரல் எர்த் பண்ணுறது தான். ஸோ எக்யூப்மெண்ட் எர்த்திங்கே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து இந்த பாடி மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை வந்து எர்த்து பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து எக்யூப்மெண்ட் எர்த்திங்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து வாட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல தெரியும் அதுக்கு பதில். அதில் 2 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஒன்று வந்து மீட்டரிங்கு, இன்னொன்று ப்ரொடெக்ஷன் டைப். மீட்டரிங் டைப்னு சொல்லும்போது இது வந்து பார்த்தோன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். எது வோல்டேஜ், கரண்ட்டு, பவர், எனர்ஜி, பவர் ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி. அதே ப்ரொடெக்ஷன் டைப்னு சொல்லும்போது இந்த ப்ரொடெக்ஷன் ரிலேயோட கம்பைண்டாக நம்ம ப்ரொடெக்ஷன் ஆஃப் பவர் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். பேசிக் ஃபங்க்ஷன் என்னது? இப்போது வந்து அது நார்மலாக என்ன பண்ணோம், இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோ இல்லை வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மரோ இருக்கட்டுமே, இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் அது 2 தான். அதில் பார்த்திங்கன்னா ஏசி சிஸ்டத்தோட ஹை வோல்டேஜும் ஹை கரண்ட்டும் லோ ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது. அதுக்காக தான் இது பேசிக் ஃபங்க்ஷனு. இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைன் தான் இது ஆக்சுவலாக, அண்ட் காஸ்ட்லி கூட இது, புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து சச் ஹை வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரி, இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லார்ஜ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆஃப் ஏசி பவர் சிஸ்டம் கேன் பி மெஷர்ட் பை ஸ்மால் ரேட்டிங் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் பவர் சிஸ்டத்தில் இருக்குது இல்லையா, அதை வந்து ஈஸியாக நம்ம இந்த ஸ்மால் ரேட்டிங் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணலாம். அதாவது 5 amps கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் 5 amps மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை 110 to 120 வோல்ட்டு, இது 2 தான் இதனுடைய ஸ்மால் ரேட்டிங். இதை பேஸ் பண்ணி இதை வச்சே நம்ம வந்து மெஷர் பண்ணிடலாம். ஸோ இது யூஸ் பண்ணி என்னென்னா அதை நமக்கு அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன யூஸஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல தெரியும், காஸ்ட் ரிடக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணுறோம். காசு வந்து பயங்கரமாக குறையும், ஏன்னா ரேட்டிங் கம்மியாக இருக்கிறதால. அடுத்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஃபால்ட்டி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி ஈஸிலி. இப்போ எதாவது டேமேஜ் ஆச்சு இல்லை எதாவது ஃபால்ட் மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெஷரிங் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அது ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா லோ வோல்டேஜ் இல்லையா, லோ ரேட்டிங். அதனால் இது முக்கியமாக ஏன்னா அது எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஹை வோல்டேஜ் பவர் சர்க்கியூட்டுக்கும் செகண்டரி சைடுக்கும் இது வந்து ஒரு ஐசோலேஷன் மாதிரி இருக்குது இது. அதனால் இது வந்து சேஃப்டி, ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ரொம்ப சேஃபு. அதே மாதிரி பவர் கன்சம்ஷனும் இங்கே வந்து ரொம்ப லோ. இதெல்லாம் தான் அட்வான்டேஜ்னு நீங்கள் சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி என்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டைப் இருக்குது. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அதுதான் சிடின்னு சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அது பிடின்னு சொல்லுவாங்க. சரி, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லும்போது இது வந்து இட் இஸ் யூஸ் டு ஸ்டெப் டவுன் தி கரண்ட் ஆஃப் தி பவர் சிஸ்டம் டு ஏ லோவர் லெவல். அது ஏன் லோவர் லெவல் மெஷர் பண்ணோம், அப்போ தான் நம்ம ஈஸியாக கரண்ட்டை வந்து மெஷர் பண்ண முடியும். அது எப்படி அம்மீட்டர் மூலியமாக, அது வந்து 5 amps அம்மீட்டர்னு நம்ம நார்மலாக தெரியும் உங்களுக்கு. ப்ரைமரி ஆஃப் சிடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூ டர்ன்ஸாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் டர்ன்ஸு, வைண்டிங் டர்ன்ஸு சொல்கிறேன் நான். அடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் கரண்ட்னு சொன்னால் சீரீஸில் இருக்கும், பவர் சர்க்யூட்டில் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ அதை வந்து சீரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்னொன்று பேர் என்ன, சீரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. செகண்டரி வந்து இப்போ பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், அதில் அதிகமாக இருக்கும் டர்ன்ஸ். ப்ரைமரி கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கும். செகண்டரி வந்து டைரெக்டாக அம்மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அம்மீட்டர் ஏற்கனவே வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால செகண்டரி ஆஃப் தி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நார்மலாகவே அது வந்து ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் அது இருக்கும். ஸோ இது அது மட்டும் இல்லைங்க, ஒரு டெர்மினல் ஆஃப் செகண்டரி வந்து எர்த் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா இன் ஆர்டர் டு அவாய்ட் லார்ஜ் வோல்டேஜ் அந்த செகண்டரி. ஹை வோல்டேஜ் தான் வந்தால் கூட இது வந்து அதுலேருந்து தடுக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக இது வந்து ஒரு செகண்டரி வந்து எர்த் பண்ணியிருப்பாங்க. சரி, மோர் ஓவர் பிஃபோர் டிஸ்கனெக்டிங் தி ஃபஸ்ட்டு அம்மீட்டரை வந்து நார்மலாக வந்து டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாதுங்க. எப்பவுமே செகண்டரி வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணலாம், ஓப்பன் பண்ணவே கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அம்மீட்டர் வந்து சிடி வந்து செகண்டரி சைடு
ஓப்பனில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, செகண்டரி ஷார்ட் சர்க்யூட் த்ரூ ஸ்விட்ச் எஸ் மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மீட்டரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். அம்மீட்டர் மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு தான் செகண்டரி சைடு நம்ம வந்து அம்மீட்டரை எடுத்து மாற்ற முடியும். பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா எப்படி கரண்ட்டை செட் டவுன் பண்ணுறதுக்கு வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், அதேமாதிரி வோல்டேஜை செட் டவுன் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் இதே மாதிரி ஸ்மால் ரேட்டிங் வோல்ட் மீட்ரு நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் ஸ்டெப் டவுன் பண்ணிட்ட பிறகு. ஸோ அது வந்து எவ்வளோ வோல்டேஜ்னால் 110 120 வோல்ட் மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா எப்படி சிடியில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும் ப்ரைமரியில், இதில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும் ப்ரைமரியில். ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரைமரி வந்து கனெக்டட் அக்ராஸ் தி லைன், அது வந்து சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கும் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், இது வந்து அக்ராஸ் தி லைன் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பேரலல் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இப்போ செகண்டரி ஆஃப் பிடி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ டர்ன்ஸ் இங்கே இருக்கும், அது வந்து டைரெக்டாக வந்து வோல்ட் மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டர் வந்து ஏற்கனவே லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இதில். ஸோ ஹென்ஸ் தி செகண்டரி ஆஃப் பிடி ஆப்ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் இன் ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன். ஸோ இங்கே வந்து ஓப்பனில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பிடியில் செகண்டரி சைடு ஓப்பன் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிடியில் அப்படி இருக்கக்கூடாது. இது ரெண்டு தான் வித்தியாசம், முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன் டெர்மினல் ஆஃப் செகண்டரி ஆஃப் பிடி சேர்த்து இதுலேயும் அதேமாதிரி ஒன் டு மெயின்டைன் தி செகண்டரி வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு விச் தி சேஃப்டிக்காக நம்ம வந்து செகண்டரி ஆஃப் பிடி ஒன் டெர்மில் வந்து எர்த் பண்ணிவிடுவோம். ஏதாவது தேவையில்லாத ஹை வோல்டேஜ் ஏதாவது வந்ததுன்னா கூட அதை சேஃப்டிக்காக. சரி, இன்னொன்று முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், எப்படிங்க அந்த செகண்டரி கரண்ட் ரேட்டிங் ஆஃப் சிடி வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து சிடியும் ப்ரொடெக்ஷன் டிவைஸும் வந்து ஒரே சுவிட்ச் கியர் இருக்குன்னு வச்சு வித்தின் தி சேம் சுவிட்ச் கியரில் இருக்குன்னா 5 amp செகண்டரி கரண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து சப்போஸ் சுவிட்ச் கியரோட வெளில போகுது சிடி, அதுக்கு தள்ளி இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 1 amp செகண்டரி கரண்ட் இஸ் ப்ரிஃபர்டு. ஏன் இந்த 1 amp செகண்டரி கரண்ட் இஸ் சூசன் ஃபார் லாங்கர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பேர்டன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இஃப் யூ சூஸ் 5 amps பேர்டன் ரேட்னா என்ன அப்படின்னு கேள்வி வந்ததுன்னு வச்சிங்களேன். பேர்டன் ரேட் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஸ்கொயர் ஆம் ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அது ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் தான் வந்து பேர்டன் ரேட்டு. ஸோ அது அதிகமாகச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரேட்டிங்கு அதுக்கேற்ற மாதிரி இதுவும் அதிகமாகும் கரண்ட்டு. ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு பேர்டன் ரேட்னு கிளியராக சொல்கிறேன் பாருங்களேன். வாட் இஸ் பேர்டன் ரேட் கேட்டாங்கன்னா, செகண்டரி லோட் ஆஃப் ஏ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் டேர்ம்ட் அஸ் பேர்டன் ரேட் டு டிஸ்டிங்விஷ் இட் ஃப்ரம் தி பிரைமரி லோட். ஸோ நீங்கள் வந்து செகண்டரி சைடு, அதாவது செகண்டரி சைடு இருக்கிற கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட லோடு அதுதான் வந்து பேர்டன் ரேட்னு சொல்கிறாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ செகண்டரி சைடு லோடு ரொம்ப முக்கியம், நம்ம அதிகமாக ஆகக்கூடாது. ஓகேங்களா. டிப்பிக்கல் பேர்டன் ரேட்டிங் ஃபார் ஐஇசி என்னென்ன பேர்டன் ரேட்டிங் இருக்குன்னு பாருங்கள். நம்ம கெப்பாசிட்டி வந்து பேர்டன் ரேட் வச்சு தான் நம்ம வந்து சிடியும் பிடியும் வந்து எப்படி நம்ம வந்து வாங்குவோம் சப்ளையர்கிட்ட அப்படின்னா பேர்டன் ரேட் வச்சு தான். அப்புறம் அக்யூரேசி வச்சு பார்ப்பாங்க. ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கணும். 3VA 5VA 10VA 15 8VD எது ஒன்றா இருக்கும். சும்மா அது பார்த்து வாங்கிக்க நம்ம தெரிஞ்சு. ஸோ இந்த பேர்டன் ரேட் தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவல் தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நம்ம இன்னும் எது மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தேவை, எது மாதிரி ஆன்சர்ஸ் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.